இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களிடத்தில் நாங்கள் ஆசி பெற்றுவிட்டு நம்முடைய சகோதரி கோவை வடக்கு தொகுதியில் அதேபோல் நான் இங்கே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் அதுபோல் 27 வேட்பாளர்களும் இன்றைக்கு பல பேர் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்களும் 6ஆம் தேதி நானும் சகோதரியும் ஃபைல் பண்ண இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகவினுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்ப இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம வெளியில திமுகவை அனுப்ப வேண்டும். இரட்டை டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி என்கும் போது இங்க அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ஏற்கனவே பல நாட்களில் பார்த்திருக்கோம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து கூட மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரணை கடந்த 5 ஆண்டுகள்ல மத்தியில திமுக மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட அது அனுசரணையாக இல்லாத காரணத்தால தமிழகத்தினுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்பட்டது. மக்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்க, குறிப்பாக நம்மளுடைய பகுதி கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த பகுதியெல்லாம் மக்கள் அதிகமான வளர்ச்சியை தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வளர்ச்சியை கொடுப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் ஒரே எங்களுக்கு கட்சி என்ன கட்டளை இருக்கிறதோ அதை செய்கிறது தான் எங்களுடைய பணி. சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும். மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனா கட்சி என்ன வேலை சொல்றதோ அதை செய்வதுதான் ஒரு சாதாரண சோல்ஜருடைய கனவு. கட்சியினுடைய ஆமாண்ணா, இது கட்சியினுடைய விருப்பம், இது என்னுடைய விருப்பம் அல்ல, கட்சியினுடைய விருப்பம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கண்ண மூடிட்டு கேட்கறது தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு விருப்பத்துக்கும் என் விருப்பத்திற்கும் எங்க கட்சியில் இடம் கிடையாது. புரியுதுங்களா? எங்க கட்சியினுடைய கட்டளையை நான் வேலை செய்வது தான்.